காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்று சொல்லப்படுகிற பெரியவருடைய பராபர குருக்களில் ஒருவரான போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வாழ்வில் நிகழ்ந்த ஒரு சுவையான சம்பவத்தை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். போதேந்திர சரஸ்வதி 19ஆம் நூற்றாண்டிற்கு முந்தைய 18ஆம் நூற்றாண்டின் 17-18ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். பெரியவர் 68வது பீடாதிபதி. இவர் 32 33 சரியா தெரியல. அப்படின்னா எவ்வளவு கால வித்தியாசம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பெரியவருக்கு தனக்கு முன்னாலே இருக்கக்கூடிய அத்தனை பீடாதிபதிகளும் குருநாதர்கள். அவர்களை பராபர குருநாதர்கள் அப்படின்னு அவர் சொல்லுவார். பராபரம் அப்படின்னு சொல்லிட்டா இத்தனாவது அப்படிங்கிற எண்ணிக்கை தேவையில்லை. 67 பேரும் அடங்கி விடுகிறார்கள் அதற்குள்ளே. அந்த பராபர குருநாதர்களில் ஒருவர் தான் போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள். ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதியாக வாழ்ந்தவர். இவர்கிட்ட என்ன ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு சொன்னா, இவருக்கு ராமநாமத்தின் மேல் ஒரு மிகப்பெரிய பிடிப்பு இருந்தது. அது மட்டுமல்ல, இந்த பிறப்பிலே ஒருவனுக்கு பெரும் விமோச்சனத்தை தரக்கூடிய ஒரு ஒலி பேழை எது அப்படின்னு கேட்டா அது ராம் அப்படிங்கிற அந்த சப்தம் அப்படிங்கிறது அவருடைய அழுத்தமான கருத்து. நாமங்களில் மிக உயர்ந்தது ராமநாமம், ஜபங்களில் மிக உயர்ந்தது ராமநாம ஜபம். அதனாலதான் ராமஜெயம் எழுதுவது அப்படிங்கிறது நம்முடைய வழி வழியாக ஒரு வழக்கமாக இருக்கிறது. சிவஜெயம், கிருஷ்ண ஜெயம், முருக ஜெயம், சக்தி ஜெயம் அப்படின்லாம் இல்லை, ராம ஜெயம் அப்படின்னு மட்டும்தான் இருக்கு. ஏன் அப்ப அந்த தெய்வங்களை எல்லாம் வணங்கினால் ஜெயம் உண்டாகாதா, அவர்களுக்கு சக்தி கம்மியா அப்படின்லாம் இந்த இடத்துல குயுக்தியாக சிந்திக்க கூடாது. ஒன்றாகிய சக்தி பலவாக வடிவங்கள் கொண்டு நமக்கு அருளுகிறது. அதில் ராமனாக அது நமக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய புலன்களை அடக்கி ஒருமைப்படுத்துகிற ஆற்றலை தருவதாக அது இருக்கிறது. நம்மோடு பழகுகின்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பணி. ஒருத்தர் பேங்க்ல வேலை பார்க்கலாம், ஒருத்தர் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருக்கலாம், ஒருத்தர் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பணிகள். நமக்கு ஒரு தேவையை பொறுத்து இவர்களில் ஒருவரை நாம் போய் பார்ப்போம். இப்போ என்னுடைய பையனுக்கு ஒரு பாடத்துல சந்தேகம் அப்படின்னு சொன்னா நான் ஆசிரியரை தேடி செல்லுவேன். நான் ஆசிரியரை தேடி செல்லுகின்ற காரணத்தினால என்னுடைய குடும்ப டாக்டர் என்னை பார்த்து வருத்தப்படுவாரா, என்கிட்ட ஏன் நீ வரல அப்படின்னு கேட்பாரா? அல்லது பேங்க்ல வேலை பார்க்குற என்னுடைய நண்பன் என்கிட்ட ஏன் நீ வரல அப்படின்னு கேட்பாரா? இல்லை. அவரவர்கள் ஒவ்வொரு தேவை, அந்த தேவைக்கு ஏற்ப அவர்களை நாம் அணுகுகிறோம். அதுபோல இந்த பிறப்பில நாம் ராமனை போல தர்மத்தோடு வாழ்ந்தால் எப்படி வாழணுங்கிறதுக்கு ராமனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை சொல்லுகிற ராமாயணம் உதாரணம். அந்த ராமனை போல் நாம் வாழ்ந்தால் நமக்கு நன்மைகள் நிச்சயம். இந்த பிறப்பை நாம் எளிதாக வெற்றி கொண்டு விடலாம். அதனால நாமங்களில் சிறந்தது ராமநாமம், ராமஜபம். இதை பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் ஜபிக்கலாம். இன்னொரு ஒரு வார்த்தை உண்டு. ராம அப்படிங்கிறது தர்மத்துக்கு இன்னொரு பெயர். ராமனாலும் தர்மம்னாலும் ஒன்று. ராமஜெயம் அப்படின்னு நாம் எழுதும் பொழுது தர்மத்துக்கு ஜெயம் உண்டாகட்டும் அப்படின்னு தான் நம்ம எழுதுறோம். அப்போ தர்மம் வெற்றி பெற்றால் அதை விட சந்தோஷம் என்ன இருக்க முடியும்? தர்மம் தோற்கும் போது தானே நமக்கு மிக சங்கடமாக இருக்கிறது. ஒரு நல்லவன், ஒரு கெட்டவன். இதுல கெட்டவன் ஜெயிச்சு நல்லவன் தோற்கும் பொழுது அது யாராலையும் ஏற்றுக்க முடியறது இல்லையே. அவன் எவ்வளவு சாமர்த்தியம் மிக்கவனாக இருந்தாலும்
நாம் அதை ஏத்துக்கிறது இல்லையே. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நீங்க புராணங்களை பாருங்க. ஹரிச்சந்திரன் போல கஷ்டப்பட்டவர்கள் உண்டா? சத்யவான் சாவித்திரி போல கஷ்டப்பட்டவர்கள் உண்டா? நள தமயந்தியை போல கஷ்டப்பட்டவர்கள் உண்டா? மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்களைப் போல கஷ்டப்பட்டவர்கள் உண்டா? ஆனால் இறுதியில் யார் வெற்றி பெற்றார்கள்? தர்மத்தின் பக்கம் நின்று தர்மப்படி நடந்தவர்கள் மட்டும்தான் வெற்றி பெற்றார்கள். ஆகையினால நமக்கு அந்த வெற்றி தான் பிடிச்சிருக்கு. அந்த வெற்றியை, தர்மத்திற்கான வெற்றியை தருகின்றதாக இருப்பது ராமநாமம். அதனால போதேந்திர சரஸ்வதி அவர்கள் சதா சர்வ காலமும் ராமநாமம் ஜபிப்பவராக இருந்தார். தனிமை அப்படின்னு ஒண்ணு கிடைச்சாச்சுன்னு சொன்னாலே மனசுக்குள்ள ராமநாமத்தை சொல்ல தொடங்கி விடுவார். ராம் 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 என்று அப்படியே மூழ்கி போய் விடுவார். ஒரு படி மேல போய் சொல்றேன், ராமநாமம் ஜபிக்காதவர்கள் வீடுகளுக்கு அவர் போக மாட்டார். அந்த வீட்டுல கை நினைக்க மாட்டார். அவர் எங்கேயாவது வரணும், அவர் தங்கணும் அப்படின்னு சொன்னா அங்கே ராமநாமம் ஒலிக்கிறதா, அவர்கள் ராமனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்களா, ராமநாமம் ஜபிக்கின்றவர்களா அப்படின்னு பார்ப்பார். அங்கதான் அவர் அதை ஒரு சங்கல்பமாக வைத்துக் கொண்டிருந்தார். ராம சம்பந்தம் மட்டும் எனக்கு போரும், நான் ராம சம்பந்தம் உள்ளவர்களோடு இருக்கணும், ராம சம்பந்தம் உள்ளவர்கள் என்னோடு இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு கொள்கையாக, உத்தரவாதமாக இருந்தது. யாத்திரை போகும் பொழுது சன்னியாசிகளுக்கு தான் ஒண்ணுமே கிடையாது, கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு போறது தானே. அடுத்து சன்னியாசிகளுக்கு நாம் சாப்பாடு போடுறதுங்கிறத போல புண்ணியமான செயல் உலகத்திலேயே இல்லையே. அதனால எல்லோரும் அழைப்பார்கள். ஆனால் அதுல கூட அவர் ஒரு விதி வைத்திருந்தார். ராமநாமத்தை சொல்லுவையா நீ, ராமநாமத்தை ஜபிக்கிற வீடாக இருந்தால்தான் சாப்பாடு, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா எத்தனை நாளும் பட்டினி இருப்பேனே தவிர நான் அந்த வீட்டிற்குள்ள போக மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வைராக்கியம். அப்படின்னா அந்த நாமத்தின் மேல் அவருக்கு எவ்வளவு பற்றுதல்னு பார்க்கணும். பெரியவர் இந்த போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பற்றி அவ்வளவு தீர்க்கமா சொல்லி ராமநாமத்தினுடைய மதிப்பையும் நமக்கு எடுத்து சொல்றார். அப்படிப்பட்டவர் என்னுடைய பராபர குரு. அப்பவே அவருக்கு மந்திரோபதேசமும் ராமநாமம் தான் அவரோடது. அவர் ஒரு முறை யாத்திரை மேற்கொண்டு போகும் பொழுது ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துல ஒரு குழந்தைக்கு காது கேட்கல. காது கேட்காத காரணத்தினாலே பேச முடியல. நாம என்ன நினைச்சுப்போம், சில குழந்தைகளுக்கு சின்ன வயசுல காது கேட்கல அப்படின்னா சத்தமே உள்ள நுழையாது, அதனால மொழி உள்புகாத நிலையில் பேச்சே வராது. நாம என்ன நினைப்போம், அந்த குழந்தை ஊமை அப்படின்னு நினைச்சிருவோம். அதனால குழந்தைக்கு காது கேட்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதன் வழியாகத்தான் மொழி உள்ளே நுழைந்து மனம் அப்படிங்கிற ஒன்று உருவாகிறது. அந்த வீட்டு குழந்தைக்கு குறைபாடு, அதுக்கு காது கேட்காது, அதனால வாயும் பேசாது. அப்ப அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும். உடம்புக்கு காய்ச்சல்னு சொன்னா சூரணம் இருக்கு, மருந்து மாத்திரை இருக்கு, சாப்பிட்டுக்கலாம். இந்த குறைபாட்டை எப்படி சரி செய்வது? இதற்கு என்ன மருந்து மாத்திரை இருக்கிறது? இன்றைக்கு எத்தனையோ வாய் பேச முடியாதவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? இறைவன் விதித்தது நமக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறார்கள். அத சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது பார்க்கும் பொழுது தாய் தந்தையர் மனசு ரொம்ப தவிக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த குழந்தை இருக்கிற அந்த வீட்டை சேர்ந்தவர்கள் போதேந்திராள் வருகிறார் அப்படிங்கறத தெரிந்து தங்களுடைய இல்லத்திற்கு அவரை சாப்பிட அழைக்கிறார்கள். அந்த புண்ணியமாவது தன் குழந்தைக்கு ஒரு நல்ல வழியை காட்டட்டும் அப்படின்றது அவர்களுடைய எதிர்பார்ப்பு. அவர்கள் இவரிடம் மந்திரோபதேசம் பெற்று ராமநாம ஜபம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதை அவர்கள் முன்னாடியே சொல்லிட்டார்கள். எங்க வீட்டுக்கு எழுந்துருளி நாங்கள் இடுகின்ற அன்னத்தை உண்டு எங்களை ஆசீர்வதிக்கணும். உங்களிடம் நாம் மந்திரோபதேசம் பெற்று நாங்கள் இனிமேல் நீங்கள் காட்டின அந்த வழியில் நடப்போம் அப்படின்னு சொன்ன நிலையில அவர்களுக்கு மந்திரோபதேசம் செய்து அவர்கள் வீட்டில் சாப்பிடுகிறார். என்ன ஒரு காரியம்னாக்க, சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது பாதி இலையில் அப்படியே எழுந்துடுறார். அவர் எழுந்து, என்னடா அது, நம்ம உடனே ஏதாவது குறை பண்ணிட்டோமா, சாப்பாட்டில் ஏதாவது குறையா, உப்பு காரம் குறையா, என்ன ஏது அப்படின்னு இவர்களுக்குள்ள ஒரு பதைப்பு. அவர் போய் கொல்லைக்கு போனார், கையை கழுவி கொண்டார்.
அமைதியாக திண்ணையில போய் உட்கார்ந்து விட்டார். இவர்கள் பின்னாடியே போய், சுவாமி என்ன பாதியில எழுந்துட்டீங்களே, நாங்க ஏதாவது அபசாரம் பண்ணிட்டோமா என்று அங்கே பேசி கொண்டிருக்கும் பொழுது இந்த குழந்தை, வாய் பேச முடியாத குழந்தை இருக்கிறதே, அந்த குழந்தை தவழ்ந்து போய் அந்த இலையில் இருக்கக்கூடிய எச்சில் அன்னத்தை எடுத்து, அது குழந்தைக்கு என்ன தெரியும், அது எடுத்து சாப்பிட தொடங்குகிறது. இவர்கள் திண்ணையில அவர்கிட்ட இந்த மாதிரி சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு பதறிக்கொண்டு நிற்கிறார்கள். அவர் எதுவுமே பேசல, அமைதியா அப்படியே கைகளை கூப்பிக்கொண்டு அமைதியாக அவர்களை பார்த்து மெல்ல சிரிக்கும் பொழுது அம்மான்னு ஒரு குரல், அது அந்த எச்சிலை சாப்பிடுகிற அந்த குழந்தை இருக்கு இல்லையா, அதுதான் அழைக்கிறது. அதாவது அந்த எச்சில், அதை எச்சில்னு சொல்லக்கூடாது, ராமாமிர்தம் என்று சொல்ல வேண்டும். அது அந்த குழந்தை வாயில படணும், அதனுடைய குறை நீங்கணும்னு மனசுக்குள்ளே வேண்டிக் கொண்டு ராமபிரானை பிரார்த்தித்து கொண்டுதான் அவர் அந்த வீட்டில் சாப்பிட்டார். அந்த வேண்டுதல் பலித்து விட்டது. கோதேந்திராளுடைய விருப்பத்தை அந்த ராமன் நிறைவேற்றி வைத்தான். அந்த குழந்தை பேச தொடங்கின பிறகுதான் இவர் எதற்காக எழுந்து வந்தார் அப்படிங்கிறது இவர்களுக்கு புரிந்தது. அவர்கள் கண்களில் அப்படியே ஆனந்த கண்ணீர். இந்த சம்பவத்தை பெரியவர்கள் ராமநாமத்தினுடைய வலிமையை சொல்லுகின்ற இடத்திலே எடுத்து சொல்லுகிறார். அப்படின்னா அது எத்தனை ஒரு மிக சிறப்பான ஒரு நாமம். அப்ப ராம நவமி அப்படிங்கிறது எத்தனை பெரிய கொண்டாட்டத்திற்குரிய ஒன்று. வருஷத்துக்கு ஒரு நாள் வருகிற அந்த நாளிலாவது நம்மளால தினந்தோறும் ராமநாமத்தை ஜபிக்க முடியலன்னு சொன்னால் அன்னைக்காவது ஒரு 108 இல்லைன்னா ஒரு 1008 நாம் ஜபிக்கலாம் அல்லவா? கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செய்யலாம் இல்லையா? அந்த ராமாமிர்தம் நம்மளை எல்லாம் நிச்சயமாக பல தடைகளிலே இருந்து மீட்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம் இல்லையா? தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.